பாந்த சகோதர சகோதரிகளை, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பெரிய பிரசங்கமா வைக்கணுமா, சின்ன பிரசங்கமா வைக்கணுமா? உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லா கேட்குது. சீக்கிரம் முடிச்சு விடுங்க ஃபாதர், நாங்கள் கிளம்புறோம். போகிற வழியில் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃபாதர் லீவு, சீக்கிரம் முடிச்சு விடுங்க. ஆனால் நான் விட மாட்டேன். இப்படி தான் ஒரு ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணார், நான் பிரசங்கம் வைக்க போகிறேன், அது நீங்கள் போடுற காணிக்கையில் இருக்குது அப்படின்னார். நீ எந்த அளவுக்கு காணிக்கை போடுறீங்களோ அந்த அளவுக்கு என்னுடைய பிரசங்கம் இருக்குன்னு சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் 5000 ரூபா காணிக்கை போட்டிங்கன்னா நான் அரை மணி நேரம் பிரசங்கம் வைப்பேன். அல்லது நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா 1/4 மணி நேரம் குறைச்சிக்குவேன். 15,000னா 10 நிமிஷம் குறைச்சி. அப்போ காணிக்கை அதிகமாக பிரசங்கத்தை டைம் குறைச்சிக்கிறேன்னு சொன்னார். ஃபாதர் பூசைக்கு முன்னாடி அந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி காணிக்கை எடுக்க சொல்லியாச்சு. காணிக்கை எடுக்கிறாங்க, வச்சு அங்கே என்றாங்க. எப்போவுமே அந்த பங்கில் 5000க்கு மேலே வந்ததில்லை. அன்னைக்குன்னு பார்த்தா 25,000 வந்துருச்சு. அப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் பிரசங்கமே வைக்க வேணாம் ஃபாதர், பூசையை முடிச்சு விடுங்கன்னு சொல்கிறேன். அப்படியெல்லாம் நான் செய்ய போகிறதில்ல. நான் ப்ரிப்பேர் பண்ண பிரசங்கம் இன்னைக்கு வைக்காமல் போகிறதில்ல. இன்னைக்கு நற்செய்தி, அருமையான நற்செய்தியே இவ்வளோ பெருசுனா பிரசங்கம் எவ்வளோ பெருசு யோசிச்சு பாருங்க. சில பேர் நற்செய்தியை வாசிக்கும் போதே டயர்ட் ஆகிட்டாங்க. எப்படா முடிப்பார் இவர், முடிக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அருமையான நற்செய்தி என்ன நற்செய்தி? இந்த இதில் எந்தெந்த கேரக்டர்ஸ் வருது? பார்வையற்றவர் ஒருவர், அப்புறம் பரிசேயர், அருமை, நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் இயேசு இயேசு தான் ஹீரோ, அதில் மாற்றுக்கிறது இல்லை, அவர் இருக்கார். இயேசு இல்லாமல் எத்தனை நபர்கள் வருகிறார், எத்தனை கேரக்டர் வருது? பார்வையற்றருடைய பெற்றோர்கள், அருமை, சூப்பர். அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க, யூதர்கள். அப்புறம் இன்னொன்று, நமக்கு அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் ஆகிறவங்க தான் சீடர்கள். யூதர்கள் 2 தடவை சொல்லிட்டு, யூதர் அதாவது பரிசேயர்கள், யூதர்கள் கிடையாது, பரிசேயர்கள், பார்வையற்றவர், அப்புறம் பார்வையற்றவருடைய பெற்றோர், அப்புறம் சீடர்கள், அப்புறம் இன்னொரு கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. நற்செய்தி வாசிக்கும்போது கேட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு குறிப்பு தரேன், எடுத்துக்கலாம். யோவான் நற்செய்தி, பைபிள் வச்சிருக்க இடத்துக்கு யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எட்டாம் வசனம் வாசிங்க. அக்கம் பக்கத்தினர் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா? அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்லுவாங்களோ, அக்கம் பக்கத்தினர் அப்படி சொல்லுவாங்களோ, 4 பேர் 4 விதமா பேசுவாங்களோ அப்படின்னு அக்கம் பக்கத்தினர். அப்போ மொத்தம் 5 கேரக்டர் வருது. ஒன்று பார்வையற்ற அந்த நபர், அதன் பிறகு சீடர்கள், அதன் பிறகு பெற்றோர், பார்வையற்றோடைய பெற்றோர்கள், அதன் பிறகு யாரு? பரிசேயர்கள், அக்கம் பக்கத்தினர். 5 பேர் வராங்க. இப்ப 5 பேர் இவரை குறித்து என்ன சொல்கிறாருன்னு நம்ம தியானிப்போம். முதலாவதாக சீடர்கள் என்ன சொல்றார்கள்? அந்த நிகழ்ச்சி தெரியும் இல்லையா? இயேசு சேர் உண்டாக்கி அதன் பிறகு அவருக்கு பார்வை கொடுக்கிறார். இவர் இடையில பார்வை போனவரா, பிறவியிலே பார்வை போனவரா? பிறவியிலே, அதான் முக்கியம். பிறவியிலே பார்வை இல்லாதவர், அதான் முக்கியமான. இயேசு நிறைய இடத்துல கண் பார்வையற்றோடு குணப்படுத்தி இருக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு இடையிலே பார்வை போனவர்கள், அதனால தான் சொல்வார்கள். இன்னொரு இடத்துல பர்த்திமேயு கூட்டனை பார்த்து எனக்கு மீண்டும் பார்வை பெற வேண்டும் சொல்வார். அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு பார்வை இருந்துச்சு, இடையில கண் பார்வை போச்சு, மீண்டும் பார்வை கொடுத்தார். ஆனா இந்த நிகழ்வில் வருகின்ற அந்த பார்வையற்றவருடைய பேர் இல்லை. பேர் இருக்கா? இல்லை. சமாரிய பெண்ணுடைய பேர் இருக்குதா? பேர் இல்லை. யோவான் நற்செய்தியில பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பேர் வராது அதிகமா. அப்போ நிகழ்வு இருக்கும், அந்த பேருக்கு பதில் யார் போட்டுக்கணும்? நம்ம அந்த இடத்துல போட்டுக்கணும். அப்போ பேர் இல்லை. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு குருடன் பேர் இருக்குது, லாசர் இருக்குது, இப்படி ஒவ்வொன்றுக்கு பேர். ஆனா இங்க பேர் இல்லை. யோவான் நற்செய்தியில முக்கியமாக ஒவ்வொரு நிகழ்விலும் பேர் இருக்காது. கானாவூர் திருமணத்துல அந்த தம்பதியோட பேர் தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி அடுத்த 4ஆம் அதிகாரத்துல சமாரிய பெண்ணுடைய பேர் இல்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்த 9ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது இந்த பார்வையற்றோடைய பேர் இல்லை, ஒவ்வொரு பேர் இருக்காது. நம்ம அந்த இடத்துல பொருத்தி பார்த்து அதன் பிறகு
கடவுளிடம் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இங்கு பார்வையற்றவர் பிறவியிலே பார்வை இல்லாதவராக இருக்கிறார். அவரை தான் இயேசு குணப்படுத்துகிறார். இயேசு ஒரு வார்த்தையில சொன்னா இயேசு குணப்பட்டிருப்பாரா? குணப்பட்டிருக்க மாட்டார் அந்த பார்வையற்றவர். இயேசுக்கு அந்த வல்லமை இருக்கா? ஒரு பார்வை, நீ பார்வை பெருக அப்படி சொன்னா பார்வை கிடைச்சிருமா? கிடைச்சிருக்காதா? அப்புறம் ஏன் இயேசு அந்த உமிழ்நீரை உமிழ்ந்து அதன் சேறு உண்டாக்கி அதை எடுத்து கண்ணை பூசி அதன் பிறகு போய் சிலோவாம்ங்கிற, சிலோவாம் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்ட. சூப்பர், நீங்க பிரசங்கம் எல்லாம் நீங்களே ரெடி ஆக்கிட்டு அப்ப நான் பிரசங்கம் வைக்க முடியாத எல்லாமே கத்துட்டு வந்திருப்பீங்க. அனுப்பப்பட்டவர். சிலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். அப்போ இந்த சிலோவாம் எத்தனையோ குளம் இருக்குது. ஏன் சிலோவாம் குளத்தில் போய் கழுவுகின்றார்னா அனுப்பப்பட்ட யாரு? இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர் நம்மிடம் வந்திருக்கிறார். யாரால் அனுப்பப்பட்டவர்? தந்தையிடமிருந்து அவர் மனிதர் எடுத்து அனுப்பப்பட்டவர். எடுத்துக்கொள்ளுங்கள் கலாத்தியர் திருமுகம் 4:4. கலாத்தியர் 4:4. கலாத்தியர் 4:4 வாசிங்க. சத்தமா வாசிங்க யாராச்சும். கலாத்தியர். ஆனால் காலம் நிறைவேறிய போது நம்மை மீட்டு பிள்ளைகளாக்குமாறு பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டுக்கு உட்பட்டவராகவும் கடவுள் யாரை அனுப்புகிறார்? தன்னுடைய ஒரே மகனை இயேசுவை அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவர். அப்போ அவர் எதுக்கு? பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் நம்மிடம் அனுப்புகிறார். அதே மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இறைவாக்கினர்கள், பல்வேறு அரசர்கள், பல்வேறு நீதி தலைவர் வழியாக கடவுள் மக்களிடம் தொடர்பு கொண்டார். ஆனால் இந்த இறுதி காலத்தில் யார் வழியாக தொடர்பு கொள்கிறார்? யாரை அனுப்புகிறார்? தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். எபிரேயர் திருமுகம் 1:1. எபிரேயர் திருமுகம் எபிரேயர் 1:1. பைபிள் பத்திரமா வச்சிருக்கீங்களா? வீட்டில் பத்திரமா இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும், அது தொட்டக்கூடாது. நம்ம எங்களுடைய ப்ரொஃபஸர் சொல்லுவார், பைபிள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாச்சு நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லுவார். எங்கள் ப்ரொஃபஸர் பிரதர்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாச்சு பைபிள் வாசிக்கணும்னு சொல்லுவார். இல்லை ரொம்ப பிஸி ஃபாதர் நாங்கள் அப்படி சொன்னோம்னா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு வசனமாச்சு ஒரு நாளைக்கு வாசிங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாச்சு வாசிங்க, பைபிள் ஒரு வார்த்தையாச்சு நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லுவார். அது கூட நேரம் இல்லை அப்படின்னா பைபிளை அப்படி திறந்து மூடிடுங்க ஒரு நாள். அட்லீஸ்ட் பைபிளை திறந்து மூடிங்க ஒரு நாள். அதுக்கும் டைம் இல்லை, நாங்களாம் ரொம்ப பேசி படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தொட்டாச்சு பாருங்க பைபிளை. தொட்டாச்சு பாருங்க, இதுதான் பைபிள், தொட்டு பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் தொட்டு பாருங்க. உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கா? தொட்டு பாருங்க. தூசி இருந்தால் தொடச்சி வச்சிருங்க, சரிங்களா? ஒருவேளை அதுக்கே நேரம் இல்லை அப்படின்னா நீ தயவுசெய்து செமினரி விட்டு வெளியே போயிருங்க அப்படின்ட்டார். அதே மாதிரி நம்ம பைபிள் தொடரக்கூட நேரம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம கிறிஸ்துவா இருக்கிற அர்த்தமே இல்லை. அதனால் நீங்கள் வெளியே போயிருந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா பிரசங்கத்துக்கு டக்குன்னு வெளியே போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் அப்படி போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இறை வார்த்தை வாசித்து கடவுள் சொல்வதை நான் கேட்க வேண்டும். அதனால் தயவுசெய்து விவிலி எல்லாரும் வச்சுருப்பீங்க இல்லையா? ஆனால் ஒவ்வொரு குறிப்பாக தவக்காலத்திலேயாச்சு ஒரு அதிகாரமாச்சு வாசிக்க முயற்சிடுங்க. கடவுள் நம்மோடு பேசுவார். இப்படி அகஸ்தீனார் சொல்லுவார், நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கடவுளோடு பேசுகிறோம். விவிலியம் வாசிக்கும் பொழுது கடவுள் நம்மோடு பேசுவார். நீங்க உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில், துன்பமான வேளையில் விடை தெரியாமல் இருக்கும் பொழுது பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. கடவுள் உங்களோடு அருமையாக பேசுவார். உங்களுக்கு தகுந்த விடை அவர் தருவார். அதனால விவிலியம் கடவுள் உங்களோடு பேசுகிற ஒரு புத்தகம். கடவுளுடைய இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. தொடக்கத்தில் என்ன இருந்துச்சு? தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 1:1. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. அந்த வாக்குங்கிறது யாரு? இயேசு தான். இயேசு தொடக்கத்தில் இருந்தாரா? இப்படி கேள்வி இப்படி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? என்னடா இந்த கேள்வி, இந்த ஃபாதர் கேள்வி கேட்டே இருக்காரு நினைக்காதீங்க, புரிந்து கொள்வதற்காக. இயேசு இந்த உலகத்திற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2026 வருடம் 3 மாதம் 15 நாள் இல்லையா? கரெக்டா? தப்பா சொல்றேனா? 2026 வருஷம் 3 மாதம் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இயேசு இருந்தாரா இல்லையா? அதான் என்னுடைய கேள்வி. இருந்தாரா இல்லையா? அதாவது 2026 வருஷத்துக்கு முன்னாடி 0 அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இயேசு இருந்தாரா இல்லையா?
இருந்தாருங்கிற மாதிரி கை தூக்கு பார்க்கலாம். தூக்கி வைப்போம், ஏதாச்சும் சொல்லுவார்ல, அப்படி சொல்லி தூக்காதீங்க. எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் நற்செய்தி 1:1. அதான் யோவான் நற்செய்தி, மறந்துடாதீங்க. கேசு தொடக்கத்திலிருந்து இருந்தார் என்று சொல்லப்படுகிற செய்தி நற்செய்தி தான். யோவான் 1:1 மறக்கக்கூடாது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. பாருங்க, தொடக்கத்தில் வார்த்தையாக கடவுள் இருந்தார். உலகத்தை எல்லாம் படைக்கிறார். ஒளி உண்டாகட்டும், உலகம் உண்டாகட்டும், நீர் உண்டாகட்டும், எல்லாத்தையும் கடவுள் படைக்கிறார். அப்படி படைத்த கடவுள் என்ன செய்கிறார்? கடவுள், அந்த வார்த்தையான கடவுள் யாரோடு இருக்கிறார்? கடவுளோடு இருக்கிறார். தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது. யார சொல்றார்? இயேசுவை சொல்கிறார். கடவுளோடு, அந்த வார்த்தையான கடவுள் கடவுளோடு இருந்த தந்தையா கடவுளோடு இருக்கிறார். அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தார். அப்படின்னு யாரு? இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கிறார். தொடக்கத்தில் வார்த்தையான கடவுளாக, மூவர் கடவுளாக இருக்கிறார். தந்தையா கடவுளோடு தூயாவோடு ஒன்றிப்பில் ஒன்றாக இருக்கிறார். 14 வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை என்ன அப்படியே இருந்து விடவில்லை. என்ன ஆகிறது? வார்த்தை மனிதரானார். அந்த வார்த்தை மனிதராய் தான் 2026 வருஷம் 3 மாசம் 15 நாள் ஆச்சு. அந்த வார்த்தை மனிதராக வந்த அந்த வருடம் தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் எல்லாம் வல்லவராக வார்த்தையான கடவுளாக இருந்தார். அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தார். அந்த வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். திருப்பலியும் அதான். திருப்பலியில் ஃபர்ஸ்ட் என்ன வாசிக்கப்படுது? முதல் வாசகம் பதிலுரை பாடல், 2ஆம் வாசகம் நற்செய்தி. அங்க வாசிக்கப்படுது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அதன் பிறகு வார்த்தை, அந்த வார்த்தையான கடவுள். அந்த வார்த்தை 14 வசனம் இங்க வந்துருது, பீடத்துக்கு வந்துருது. வார்த்தை மனிதரானார். எங்க? பீடத்துல. சாதாரண வார்த்தை என்னவா மாறுது? இங்க வார்த்தை பகிரப்படுகிறது. அதன் பிறகு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து அந்த வார்த்தை எப்படி அப்பத்தின் வடிவிலே ரசத்தின் வடிவிலே மனிதராக மாறுகிறார். அப்ப வார்த்தையான கடவுள் வார்த்தையாக மட்டும் இருந்து விடவில்லை. சில சபைகளில் பார்த்து வார்த்தையோடு நிறுத்திடுவாங்க இல்லையா? மற்ற சபைகள்லாம் போன திருப்பலி இருக்குதா? சில சபையில் வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கும். சில சபையில் ஒன்றும் இறை வார்த்தை மட்டும்தான், சோலா ஸ்கிரிப்துரான்னு சொல்லுவாங்க. இறை வார்த்தை மட்டும் போதும்பாங்க. அப்போ தொடக்கத்தில் வார்த்தை மட்டும் போதும் என்று அல்ல, வார்த்தை மனிதரானார். அதுதான் முக்கியம். வார்த்தை மனிதராகவில்லை என்றால் இயேசு யார் என்று நமக்கு தெரிந்திருக்காது. கடவுளுடைய அன்பு நமக்கு புரிந்திருக்காது. நம்மை பாவத்தில் மீட்டிருக்க முடியாது. ஆதலால் அந்த வார்த்தை மனிதராக வேண்டும். இந்த பீடத்திலே மனிதராகிறார். அப்பத்தின் வடிவிலே, அது ரசத்தின் வடிவிலே இயேசு மனிதராக வருகிறார். அந்த வார்த்தை நம்மிடையே குடிகொள்கிறார். எப்பொழுது? ஆமீன் சொல்லி வாங்கும்போது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. அந்த வார்த்தை மனிதராகிறார் அந்த பீடத்திலே. அந்த வார்த்தை மனிதரான கடவுளை அப்பத்தின் வடிவிலே நீங்களும் நானும் கொள்ளுகிறோம், நம்மோடு குடிகொள்ளுகிறார். அதே போன்று நற்கனிலையும் என்றும் பிரசன்னமாக குடிகொள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட கடவுள் இங்கு தொடக்கத்திலேயே பிறவிலே பார்வையற்று இருந்த ஒருவரை பார்க்கிறார். பார்த்து என்ன கேட்கிறார்? அந்த இடத்துல பார்வையற்ற தெரியுது. சீடர்கள் என்ன கேட்கறாங்க? இயேசு விட்ட போய் பார்வை கொடுத்துறார் இயேசு. உடனே சீடர்கள் என்ன கேட்கறாங்க? ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்துக்குவோம். சீடர்கள் என்ன கேட்கறாங்க இயேசு விட்ட? இவன் பார்வையெல்லாம் பிறந்தது காரணம் இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வசனம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. வேற சபைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அல்லது நம்முடைய சகோதரர், ஃபேமஸ் சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு 1000 ரூபாய் கடவுள் கொடுப்பார். உங்களுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் கடவுள் 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பார். இல்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்கு சாபம் சொல்லி கேள்விப்பட்டீங்களா? டிவியில் கேட்பேன், பேர் சொல்லலை, சரிங்களா? யாருன்னு பார்த்து நிறைய சபையில் சொல்றாங்க. சாபம் சாபம் சொல்றாங்கலாம், நல்லா கவனிச்சு கொண்டு காசு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சாபம் பழைய ஏற்பாடோடு முடிந்து விட்டது. நல்லா தெரிஞ்சுங்க, சாபம் பழைய ஏற்பாடோடு முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து நம்மை சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அதனால் யாரெல்லாம் சாபம் என்று சொல்லுகிறார்கள், எந்த பாஸ்டராக இருக்கட்டும், அதனால சாபம் என்று சொன்னால் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். நான் உங்களுக்கு வசனம் சொல்றேன், நான் வார்த்தையா சொல்லல, இறை வார்த்தையோடு உங்களுக்கு விளக்குகிறேன். பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை சாபம் தொடரும் என்று இருக்குது இல்லையா? எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை பயண நூல் 34ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம். பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாசிங்க சத்தமா, பைபிள் மைக்கில் கூட வாசிக்கலாம் சத்தமா. தந்தையினுடைய பாவத்தை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அப்புறம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் சொல்றார் பழைய ஏற்பாட்டுல. அது ஓகே, மாற்று கருத்து இல்ல. அப்போ பழைய ஏற்பாட்டு கடவுள் நமக்கு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளையுடைய பிள்ளைக்கும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை சாபம் கடந்து வரும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இணைச்சட்ட நூல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் சாபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த வசனத்தை யாரும் மறக்க கூடாது. எசேக்கியேல் ஆகமம் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18:2. இதில் நீங்க அந்த சீடர்களுடைய இந்த கேள்விக்கு நமக்கு பதில். நமக்கு இந்த கேள்வி இருக்கலாம், நமக்கு சாபம் வருமா? நம்முடைய பெற்றோர் செய்த பாவம் தான் என்னை வாட்டி வதைக்குதா? அல்லது நாம பாவம் செய்தால் என்னுடைய பெற்றோர் என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதிக்குமா, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு பாதிக்குமா என்றால் நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். ஏன்னா நிறைய பாஸ்டர்கள் சாபத்தை பற்றி சொல்லியே நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. சாபம் சாபம் சாபம், மனம் மாறுங்கள். அதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கல, மனம் மாறும் கடவுள் சொல்றார், அவ்வளவுதான். சாபத்தை பயமுறுத்தி கடவுள் நம்முடைய அழைக்கல, அன்பை செலுத்தி கடவுள் நம்முடைய அழைக்கிறார். அன்பான கடவுள் நம்முடைய கடவுள். பழைய ஏற்பாட்டு கடவுள் நம்ம பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டு கடவுளை பார்த்து மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்கள் நாமெல்லாம், நீங்களா புதிய ஏற்பாட்டு மக்களா பழைய ஏற்பாட்டு மக்களா? புதிய ஏற்பாடு. யாருடைய சீடர்கள்? மோசேயினுடைய சீடர்களா இல்ல இயேசுவுடைய சீடர்களா? இயேசுவினுடைய சீடர்கள். ஏனால் அனைத்து பழைய ஏற்பாடும் இயேசுவில் நிறைவு பெறுகிறது. நிறைவு எங்க? இயேசுவில் இருக்கிறது. அதனால்தான் நிறைவை விட்டுட்டு தொடக்கத்தை போய் பிடிச்சிட்டு கூடாது. பழைய ஏற்பாட்டு தேவைதான். பழைய ஏற்பாட்டுடைய விளக்கம் முழுமை எங்கு நிறைவடைகிறது? இயேசுவில் நிறைவடைகிறது. அதனால் முழுமையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்போடு சிலுவையில் செஞ்ச ரத்தத்தோடு சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து அவர் மீட்டுக் கொண்டார். இனி ஒரு பாவம் நம்மை தொடராது, பெற்றோருடைய பாவம் நம்மை தொடராது, நம்முடைய பாவம் பிள்ளைக்கு தொடராது, சாபம் தொடராது. நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 18:2. புளித்த திராட்சை பழங்களை, புளித்த திராட்சை பழம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எசேக்கியேல் 18:2 வீட்டுல போய் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வாசிங்க. இது மறக்கவே கூடாது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். புளித்த திராட்சை பழங்களை, புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை அது கேட்டிருக்கீங்களா? அதாவது பெற்றோர்கள் புளித்த திராட்சை பழம் சாப்பிட்டா பிள்ளைகளின் பல் கூசுமா? கூசுமா கூசாதா? யார் பழம் சாப்பிட்டாவோ அவங்க பல்லு தான் கூசும் இல்லையா? நம்ம புளி எடுத்துக்கலாம். புளி நம்ம சாப்பிடும் போது பக்கத்தில் இருக்க நம்ம பிள்ளைக்கு கூசுமா? நமக்கு தான் கூசும் நம்ம இல்லையா? அப்போ அதான் சொல்லப்படுது. பெற்றோர்கள் வாசிங்க என்னும் பழமொழியை இன்னொரு அதே வாசிங்க. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசுகிறாம் என்னும் பழமொழியை, பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் ஓகே என்று பழமொழியை இஸ்ராயேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இங்கதான் முக்கியம். என்மேல் ஆணை யார் சொல்றது? கடவுள் சொல்றார். என்மேல் ஆணை. வாசிங்க. இப்பழமொழி இஸ்ராயேல் உங்களிடையே வழங்கப்படாது, இனிமேல் வழங்கப்படாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளே என்மேல் ஆணைன்னு சொல்றார். கடவுளே என்மேல் ஆணை, இந்த பழமொழி இனி செல்லாது. அப்படின்னு அர்த்தம், பெற்றோருடைய பாவத்திற்கு பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படும், தலைமுறையாக சாபம் வரும் என்பது இனி செல்லாது. மீண்டும் வாசிங்க. அது அந்த பழமொழி புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசுகிறதாம் என்னும் பழமொழியை இஸ்ராயேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? அடுத்த வசனம். என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகி ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ராயேலில் உங்களிடையே வழங்கப்படாது, இனிமே வழங்கப்படாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்த வசனம். உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம், உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். கடவுள் சொல்றார், உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பெற்றோரின் உயிர் என்னுடையது. பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது. பாவம் செய்யும் உயிரே சாகும். மீண்டும் வாசிங்க. பாவம்
செய்யும் உயிரே சாகும். பாவம் செய்யும் உயிரே சாகும். அதனால பெற்றோர்கள் பாவம் செஞ்சுட்டு பிள்ளை மேல பழி போட்டக்கூடாது. நான் பாவம் செஞ்சேன், எதனால பழகிட்டு போய் எங்க பிள்ளை பார்த்துக்கிட்டோம், கிடையாது. அந்த பழமொழி நீ கிடையாது. அதனால அது எங்கே நிறைவடைகிறது? இயேசுடைய இறப்பிலே நிறைவடைகிறது. இயேசு தன்னுடைய ரத்தம் சிந்தி அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இணைப்பாளராக நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம சாபத்தில் நம்மை மீட்டுக் கொண்டார். இனி சாபம் என்று யாரா சொன்னானா நம்பாதீங்க. அப்படி எப்படி அது ஒரு நியாயமா? அதாவது பெற்றோர் புளித்த திராட்சை பழம் தின்ன பிள்ளைகளின் பள்ளி எப்படி கூசும்? வாய்ப்பே இல்லை. பாவம் செய்கிற உயிரே சாகும். பாவம் செய்தால் நீ தண்டிக்கப்படுவாய். உன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதனால தலைமுறையா கடந்து செல்வது நியாயமும் கிடையாது. நியாயமா? அது நம்ம நல்லா வாழ்றோம், எங்க பெற்றோர் செய்த பாவத்துக்கு நான் எப்படி தண்டனை அனுப்பிப்பது? கடவுள் நியாயமானவர், நீதி உள்ளவர். அதனால கடவுள் எப்பொழுதுமே சொல்லுகிறார், என்மேல் ஆணை, இனிமே அந்த பழமொழி உங்களுடைய இருத்தலாகாது சொல்லப்படுகிறது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் இறப்பின் வழியாக அவருடைய அந்த பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், இறப்பின் வழியாக அவர் பாவத்திலிருந்து சாபத்தில் நம்மை மீட்டுக் கொண்டார். இனி அந்த பழமொழி நம்மிடம் இருக்கக்கூடாது. சாபம் என்று சொன்னார், ஒருவேளை பாவத்திற்கு தண்டனை, ஓகே, நான் செய்த பாவத்திற்கு கடவுள் என்னை தண்டிப்பார். கடவுளை மறந்து சென்றால் என்னை தண்டிப்பார், அதில் மாற்று கருத்தில்லை. கடவுளை நெருங்கி வர வேண்டும், கடவுள் திரும்பி வர வேண்டும். பாவம் செய்தா கடவுள் என்ன செய்வார்? ஒருவேளை மனம் மாறிட்டோம்னு வச்சுங்களேன், கடவுள் தர பரிசு என்ன? நம்ம மனம் மாறிட்டோம், இந்த தவச காலத்தில் எல்லாரும் மனம் மாறிட்டோம், கடவுள் தர பரிசு என்ன? உதாரணத்திற்கு 2 கல்வர்கள் இருந்தாங்க இல்லையா, இயேசுனுடைய 2 கல்வர்கள். அந்த 2 கல்வர்கள் ஒருத்தர் மனம் மாறுறான். உடனே இயேசு என்ன சொல்றாரு? இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பா. உடனடியா, நாளைக்கு நாளானிக்கல, உடனே, டுடே, அந்த வார்த்தை டுடே, இம்மிடியேட்லி. அப்படின்னால் இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பா. இன்றே, டுடே. உடனடியாக கடவுள் தருகிற பரிசு மனமாற்றத்திற்கு விண்ணக பரிசு தருகிறார். மனம் மாறவில்லை என்றால், மனம் மாறலைன்னா என்ன பண்ணுவார்? கடவுள் காத்து கொண்டிருப்பார், மனம் மாறவரை காத்து கொண்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசி நேரம் வரை காத்து கொண்டிருப்பார். அதனால மனம் மாற, கடைசி நிமிடத்தில் கூட மனம் மாறலாம். அந்த கல்வனை பாரு, கடைசி நேரத்தில் மனம் மாறிட்டான், உடனே வான் வீட்டி. அப்போ நாம் மனம் மாறவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருப்பார். நம்முடைய கடவுள் காத்து கொண்டிருக்கிற கடவுள், தண்டிக்கிற கடவுள் அல்ல. சாபத்தின் பெயரை சொல்லி தண்டிக்கிற கடவுள் அல்ல. மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிற, அன்பால் ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இனி அந்த சாபத்தை பற்றி அந்த சந்தேகம் யாருக்கு வேணாம், சரிங்களா? அதனால நம்ம தெளிவாக இருந்துக்கணும். நாம் பாவம் செய்தால் அதற்கு நாமே பரிகாரம் தேட வேண்டும். அதனால என்னுடைய பிள்ளைகள் தேடிக்குவாங்க, நான் என்ன வேணா பண்ணிட்டு போவேன், என் பிள்ளைகள் தேடிக்க, அப்படி அல்ல, அப்படி நினைக்க கூடாது. அதனால நம்முடைய அப்ப அந்த சீடர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் என்ன? இயேசுவும் கரெக்டா தெளிவா சொல்றாரு. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஒருவேளை இயேசு சொல்லிக்கலாம், பெற்றோர் செய்த பாவம் சொல்லிக்கலாம், சொல்லலையே. என்ன பதில் சொல்றாரு? கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே இவர் எவ்வாறு பிறந்திருக்கிறார் சொல்ல. அப்படின்னா ஒவ்வொன்றும் கடவுளை மகிமைப்படுத்துகிற செயலாக மாற வேண்டும். அப்போ ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் இது ஏன் இப்படி நடக்கிறது என்று கடவுளுடைய செயல் அங்கு வெளிப்பட வேண்டும். பார்வையற்றவராக இருக்கலாம், குருடராக இருக்கலாம், அல்லது செவிடராக இருக்கலாம், முடவராக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கடவுளுடைய மாட்சிமை வெளிப்பட வேண்டும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் எப்ப நமக்கு தெரிய வரும்? உடம்பு செல்லாத போது தெரிய வரும். அப்போ கடவுளுடைய வல்லமை எப்படி தெரிய வருகிறது? நம்ம எல்லாருமே பெர்ஃபெக்டா இருந்தோம்னா கடவுளை பற்றி மறந்துடுவோம். நம்ம கம்பேர் பண்றோம், சரி அவனுக்கு பார்வை இல்லை, அவனுக்கு நடக்க முடியல, அவனால கேட்க முடியல, அவனுக்கு எதுவுமே செய்ய முடியல, அப்போ கடவுள் இந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கிறார். ஒப்பிட்டு பார்த்து கடவுளை மையப்படுத்துகிறோம். அதே போன்று அவனுக்கு நம்மால் முடிந்த உதவிகளையும் செய்ய கடவுள் அழைக்கிறார், அன்பு செய்ய அழைக்கிறார். அவனையும் அன்பு செய்ய வேண்டும், ஒதுக்கி விடுவதல்ல. கடவுளுடைய வல்லமை அவர் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப அவர் ஒரு கருவியாக கடவுள் பயன்படுத்துகிறார். அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும், சாபம் என்று நினைக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது, கண் பார்வையற்றவர் சபிக்கப்பட்டவர் என்று இருந்தது. எடுத்துக்கொள்ளுங்கள், இணைச்சட்ட நூல் 28 இணைச்சட்டம் பழைய ஏற்பாடு 28 பார்வையற்றவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய தண்டனை வந்து பழைய ஏற்பாட்டில் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவை தருகிறார். கடவுள் அனைத்திலிருந்து சாபத்தில் நம்மை மீட்கிறார். வாசிங்க.
ஆனா சபிக்கப்பட்டவராக மாறுகிறார். பார்வையற்றவரோட கடவுளுடைய தண்டனை பெற்றவர்களாக இருக்கிறது. நிறைய இடத்துல இருக்கு. இணைச்சட்ட நூல், அதே மாதிரி லேவியர் ஆகமத்தில் இருக்குது, பார்வையற்றவர் கடவுளுடைய தண்டனை பெற்றவர்கள் என்று இருந்தார். ஆனா இயேசு இங்க என்ன சொல்கிறார்? கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்த அவர் இவ்வாறாக பிறந்தான்னு சொல்றார். அடுத்து வருவோம். அதனால சாபத்தை பற்றி அதை பற்றி நம்ம எண்ணவே தேவையில்லை. அதனால நம்ம எப்பொழுதுமே ஞாபகத்துக் கொள்ள வேண்டும், அந்த சாபம் என்று பரம்பரையாக தொடராது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அடுத்த வசனத்துக்கு போங்க. எத்தனை நல்ல காரியம் சொல்லுவாங்க, எல்லாருமே தப்பான சொல்றவங்க சொல்ல முடியாது. சில காரியங்கள் சில பாஸ்டர் கூட நல்ல கருத்துக்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன அன்னப்பறவை போல எது நல்லது என்ன எது கெட்டது என்று நாம் ஆய்ந்தறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமாக நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? பைபிளை வாசிக்கணும். அட்லீஸ்ட் தொட்டாச்சு பாருங்க. சரிங்களா? தொட்டாச்சு பாருங்க. அதனால பைபிள் வாசிட்டு கத்தோலிக்க திருவினுடைய விளக்கங்களை நாம ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு மற்ற காரியங்கள் நமக்கு தெல்லும்போது இது சரி இது தவறு தப்பறையான கொள்கை ஈஸியாக சொல்லிவிடுவார்கள். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது கத்தோலிக்க திருவினுடைய படிப்பினைகளை நாம் எப்பொழுதுமே அறிந்து தெளிந்து அதன் பிறகு மற்ற காரியங்கள் விவாதிக்க வேண்டும். மற்ற காரியங்களுக்கு மற்ற சபைகளுக்கு மற்ற சபை போதகர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்டு நாம் அதிலிருந்து அன்னப்பறவை போன்று நாம் எப்பொழுதுமே உண்மையான கருத்துக்களை உண்மையான விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது நபர் வாங்க. அடுத்து யாரு? அக்கம் பக்கத்தினர் இல்லையா? வந்தாங்க. அக்கம் பக்கத்தினர் சொல்றாங்க, இவன் சின்ன வயசுல இருந்தே பார்வையற்று இருந்தான், இப்ப எப்படி பார்வை கிடைச்சது அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா? முன்பு என்ன சொல்றாங்க? இவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் அல்லவா என்று பேசிக்கொண்டார். சிலர் அவரே இவர் என்று சொன்னார், சிலர் அவரல்ல மாற்றி மாற்றி சொல்றாங்க இல்லையா? நான் 4 பேர் 4 விதமா பேசுறது தான். சரிங்களா? அதனால நம்ம அக்கம் பக்கத்தினர் பற்றி கவலைப்பட வேணாம். அவங்க எது வேணா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் தான் அவனுக்கு அக்கம் பக்கத்தினர் இவன் தான் கரெக்டாக சொல்ல கூட தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? இவன் தான்ங்கிறாங்க. சில பேர் இவன் இல்லைங்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு? நான் தான் சொல்றார். உடனே அவர் தெளிவுபடுத்துகிறார். அப்போ மற்றவங்க என்ன சொல்றாங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட்டு கடைசியில் மற்றவங்களுக்காகவே வாழ மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதே மாதிரி அந்த பார்வையற்றவரை போன்று நான் தான் சொல்ல நம்ம மனசு வரணும். யார் என்ன சொன்னாலும் இதுதான் உண்மை எடுத்துரைக்க தயாரா இருக்க வேண்டும். நம்ம நிறைய நேரத்தில் மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக நிறைய நல்ல காரியங்களை செய்ய மறந்து விடுகிறோம். யோசிக்கிறோம், அவங்க சொல்லிடுவாங்களோ இவங்க சொல்லிடுவாங்க. அது இருக்கக்கூடாது. விவிலியம் இன்றைய செய்தி நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், அந்த அக்கம் பக்கத்தினர் அவர்கள் வழியாக இந்த இறைவசனம் நமக்கு சொல்லித் தர செய்தி, நன்மை செய்வதில் நாம் யாருடைய கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நாம் நன்மை செய்யும் பொழுது தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இயேசுவை போல தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அப்போ நன்மை செய்யும் பொழுது நாம் இயேசுவின் சீடர்களாக மாறிவிடுகிறோம். அப்ப இயேசுவின் சீடர்களாக மாறும் பொழுது நன்மை செய்வது தயக்கம் காட்டவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை என்று சொல்லி நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக அடுத்த நபர் யாரு? அடுத்த நபர், மூன்றாவது நபர் பெற்றோர்கள் முடிச்சுட்டு போயிடலாம். பெற்றோர்கள் இல்லையா? பெற்றோர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? பெற்றோர்களை கூட்டு கேட்கிறாங்க, இது உன்னுடைய மகன் தானா? இவருக்கு பிறவிலேயே பார்வை இல்லாமல் இருந்துச்சா? இவரை குணப்படுத்தினது யார்? 3 கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அவங்க 2 கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு 3ஆவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணல, சாய்ஸ்ல விட்டுட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இவனுடைய பையன் தான், ஆனால் இவன் பிறவியிலேயே பார்வை இல்லாதவன் தான். 2க்கும் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டான். 3ஆவது கேள்விக்கு என்ன சொல்றாங்க? அவன்கிட்டே கேட்டுக்குங்க, அவன் வயது வந்தவன் தானே, அவன்கிட்டே கேட்டுங்க. என்ன காரணம் அப்படி சொல்ல காரணம் என்ன? ஒருவேளை ஆமாம் இவனை குணப்படுத்தினார், இயேசு குணப்படுத்தினான்னு பெற்றோர்கள் சொல்லி இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கும்? தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் யூதர்களிடையே அவங்க பேசி வச்சிருந்தாங்க, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் அனைவரையும் விலக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம். அதனால கிளவரா என்ன பண்றாங்க பெற்றோர்கள்? அதனால அவன்கிட்டே கேட்டுங்க, எனக்கு தெரியாது. அப்படி நிறைய நேரத்தில் நம்மளும் அப்படிதான், நமக்கு பதில் தெரிந்தாலும் நாம் அவங்ககிட்ட கேட்டுங்க, எனக்கு தெரியாது என்று சொல்லி ஒதுங்கி விடுகிறோம். உண்மையை சொல்வதற்கு நாம் தயங்குகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நச்செய்தி நம்ம அந்த பெற்றோர்கள் வழியாக நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், உண்மை சொல்வதில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சொல்ல தயங்காமல் சொல்ல வேண்டும். இயேசுவின் சீடனாக சீடத்தையாக வாழ்கிறோம் என்றால் உண்மை எடுத்துரைப்பது நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஒருவேளை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பதாக இருந்தாலும் கூட, ஆம் இவரை ஒருத்தர் குணப்படுத்தின, அவர் பெயர் இயேசு, அவரை நம்புகிறோம் என்று பெற்றோர்கள் சொல்ல தயங்கினார்கள். ஆனால் இங்கு நாம் இயேசுவின் சீடனாக சீடத்தியாக இருக்கிற சூழ்நிலையிலே எந்த சூழ்நிலையிலும் உண்மையை சொல்ல நாம் மறுக்கக்கூடாது, உண்மையை சொல்ல தயங்கக்கூடாது.
அது பெற்றோர் நமக்கு தருகின்ற செய்தி. அடுத்ததாக அந்த நபர், அந்த பார்வையற்றவர், அந்த பார்வையற்றவர் என்ன செய்யறாரு? அவர் எத்தனை முறை கேட்கிறாரு பாருங்க, யூதர்களுடைய கூட்டிட்டு போய் என்ன காரணத்தினால அவங்க இப்படி எல்லாத்திலையும் கூப்பிட்டு கேட்க காரணம் என்ன? யூதர்களை கூட்டு போறாங்க, பரிசேயரை கூட்டு போறாங்க, பெற்றோர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன காரணம்? நிறைய பேர்த்து கூட்டு கேட்க காரணம் என்ன? இயேசு எந்த நாளில் அவனை குணப்படுத்தினார்? அதுதான் பிரச்சனையே. இயேசு மற்ற நாள் குணப்படுத்த இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, நச்செய்தி சின்னதா முடிஞ்சிருக்கும். அதாவது இயேசு சேர் உண்டாக்கி அவருடைய கண்களை பூசி குணப்படுத்தினார், முடிஞ்சிருக்கும். இயேசு ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்தி தான் பெரிய நச்செய்தியா வந்துச்சு. பேசாம ஞாயிற்றுக்கிழமை இல்லாம சாபத்து நாள் இல்லாம மற்ற நாள் பண்ணியிருந்தா சீக்கிரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருப்பார், நச்செய்தியும் சின்னதா இருந்திருக்கு நினைச்சிருக்கீங்க. ஆனா விட மாட்டோம். இப்போ சாபத்து நாள் இயேசு குணப்படுத்தினாருங்கிற ஒரே காரணத்தினால அவர்கள் இயேசு மீது பழி சுமத்த வேண்டும். சாபத்து நாள் என்ன செய்யக்கூடாதாமா? 40 ரூல்ஸ் இருக்கு சாபத்துல. அந்த வேலை செய்யக்கூடாது, மாவாட்டக்கூடாது சாபத்து நாள்ல, இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி பல் செட் வைக்க கூடாது, கண்ணாடி வைக்க கூடாது. என்ன கண்ணாடி வச்சா பாரத்தை தூக்குற மாதிரி, பல் செட் வச்சா பாரத்தை தூக்குற மாதிரி, இதெல்லாம் சாபத்துல இருக்கிற ரூல்ஸ். அதே மாதிரி அந்த வயசானவங்க இந்த குச்சி ஊனி நடப்பாங்கல்ல, அது ஊனி சாபத்தில் நடக்கக்கூடாது. என்ன குச்சி ஊனும் போது உழுகுறதுக்கு சமமாமா, அது செய்யக்கூடாது. எப்ப சாபத்தினுடைய ரூல்ஸ் நிறைய இருக்கு, 40 இருக்கு. சொன்னீங்கன்னா எல்லாம் சிரிப்பீங்க. அந்த மாதிரி நிறைய சாபத்துக்கு உண்டான ரூல்ஸ் நிறைய இருக்கு. அப்போ இந்த இடத்துல இயேசு என்ன செய்யறார்? சாபத்து அன்னைக்கு இயேசு, நான் அன்னைக்கு அப்பவே கேட்டேன், இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா குணம் அடைஞ்சிருக்கும். ஆனா இயேசு என்ன செய்யறாரு? சேர் உண்டாக்குகிறார், வேலை செய்கிறார். சாபத்து அன்னைக்கு ஒரு வேலை செய்யலாமா? அந்த குச்சி எடுத்து ஊன்னாவே அது ஒரு வேலைன்னு சொல்ற சூழ்நிலையில் இந்த இடத்துல இயேசு என்ன செய்யறாரு? சேர் உண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்களில் பூசி அதன் பிறகு போய் சிலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லி ஒரு வேலை செய்ய சொல்றார். ஒரு வேலை செய்ய சொல்லாமா சாபத்து அன்னைக்கு? அதான் குற்றப்படி போட பார்க்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை பூசி அவனை போய் கழுவ சொல்ற என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல சாக்ரமெண்டல் சைன் சொல்வாருங்க, அரும் அடையாளத்தை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. அரும் அடையாளம். நமக்கு எத்தனை அரும் அடையாளம் இருக்கு? எத்தனை அருட்சாதனம் இருக்கு? சொல்லுங்க. 7. என்னென்ன? ஞானஸ்தானம். ஐயோ, சின்ன வயசுல படிச்சு சின்ன குறிப்பிடத்தை படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லிட்ட பாது. இப்படி கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது, வேணா ஆர்டர் மாத்தி மாத்தி சொல்ல. சரி, ஆர்டர் மாத்தி மாத்தி சொல்லுங்க. திருமணம் எடுத்தான திருமணம் சொல்லிட்டு அதான் நமக்கு படாத பாடுபட்டிருக்கு. அதான் அது ஒரு அருட்சாதனம், அது வாங்கி தான் படாத பாடுபட்டிருக்கோம் ஃபாதர். திருமணம். அப்புறம் ஞானஸ்தானம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், பரவாயில்ல. ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், புது நன்மை, பாவ சங்கீதனம், நோய் பூசுதல், குருத்துவம். 7 அருட்சாதனம். இந்த 7 அருட்சாதனத்தில் கண்ணுக்கு தெரியாத கடவுள் அருள் இருக்கிறதா இல்லையா? கடவுள் அருள் இருக்கா இல்லையா? நீங்க ஞானஸ்தானம் வாங்கி எல்லாரும், எனக்கு சந்தேகமா இருக்கு முழிக்கிறது பார்த்தா. எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா? ஓகே, வாங்கிட்டீங்க. கடவுள் அருள் அதுல இருக்கா? இருக்கு. கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப கண்ணுக்கு தெரியாத கடவுளுடைய அருளை கண்ணுக்கு தெரிகிற அடையாளம் மூலமாக பெற்றுக்கொள்வதுதான் அருள் அடையாளம். அருள் அடையாளம். அடையாளம் மூலமாக கடவுள் அருளை பெற்றாதான் அருள் அடையாளம். அருட்சாதனம் அல்லது பழைய மொழிபெயர்ப்பு அருட்சாதனம், புதிய மொழிபெயர்ப்பு அருள் அடையாளம். அப்படின்னால் அடையாளங்கள் வழியாக கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வது. அப்ப ஞானஸ்தானத்தில் திருமுழுக்கில் எது அடையாளம்? ஏதோ அடையாளம் ஃபாதர். நீங்க ஃபாதர்ஸ் நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு வர்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, அப்புறம் தூக்கிட்டு போயிடுறாங்க, கடைசி பார்த்து ஞானஸ்தானம் கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்க. என்ன அடையாளங்க? நீங்க பார்த்துருப்பீங்களா மற்றவங்கள? எண்ணெய், சூப்பர். அப்புறம் தண்ணீர், கேண்டில், சூப்பர். அப்புறம் வெள்ளை துணி. இந்த 4 அடையாளங்கள். இப்போ அடையாளங்கள்லாம் இருக்குது இல்லையா? இந்த அடையாளங்கள் தான் நமக்கு பாவத்தை மன்னிக்குதா? இல்ல. கடவுளுடைய அருள் தான் ஜென்ம பாவத்திலிருந்து நம்மை கழுவுகிறது. அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறது. இந்த தண்ணீர் வழியாக கடவுளுடைய அருள் நம்முடைய ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் கழுவுகிறது. அதே மாதிரி கேண்டில், ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவாய் ஒளி பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி குரு கொடுக்கிறார். அது ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் ஞான பெற்றோர்கள் இருப்பீங்க இல்லையா? அந்த மெழுதிரி கொடுக்கும்போது ஒன்று சொல்லியிருப்பார் ஃபாதர், ஞாபகம் இருக்கா? அது எப்போ ஃபாதர் மெழுதிரி அணைச்சதோடு நாங்களும் அணைச்சிட்டோம் அப்படிங்கிறீங்களா? பெற்றோர்களே, ஞான பெற்றோர்களே, இந்த ஒளியானது உங்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஒளி இந்த குடலின் அணையாது காக்கும் பொருட்டு இது ஒப்படைக்கப்படுகிறது சொல்லி கொடுப்பார். அப்படின்னு அர்த்தம், கிறிஸ்துவின் ஒளியை
அந்த குழந்தைக்கு நாம் பெற்ற அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஒளியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஒப்படைக்கப்படுகிறது. அதான் அந்த அடையாளம். அப்புறம் வெள்ளை துணி புனிதத்தின் அடையாளம், அதே மாதிரி எண்ணெய் அபிஷேகத்தின் அடையாளம். இதெல்லாம் ஞானஸ்தானத்திற்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள். இது வெளி அடையாளம், கண்ணுக்கு தெரியுதா? அதெல்லாம் தண்ணி கண்ணுக்கு தெரியுது, வெள்ளை துணி கண்ணுக்கு தெரியுது, அப்புறம் எண்ணெய் மெழுகு தெரியல, கண்ணுக்கு தெரிகிற அடையாளங்கள். அப்போ கண்ணுக்கு தெரிகிற அடையாளங்கள் மூலமாக கண்ணுக்கு தெரியாத கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒவ்வொரு அருட்சாதனத்தில் இருக்குது. நற்கருணையில கண்ணுக்கு தெரிய அடையாளம் என்ன? நற்கருணையில அப்பம், வெள்ளை நிற அப்பத்தின் வடிவிலே இயேசுவின் உடலை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் உண்மையான உடல் அந்த அடையாளம் மூலமாக அப்பத்தின் வடிவிலே பெற்றுக் கொள்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு அருட்சாதனம், அதே மாதிரி உறுதி பூசல்ல எண்ணெய் அடையாளம். இப்போ ஒவ்வொரு அருட்சாதனத்திலையும் இருக்கிறது. நான் எல்லாரும் யோசிச்சிருக்கு தெரியுது. கல்யாணத்தில் என்ன ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர், கல்யாணத்தில் என்ன அடையாளம்? கல்யாணத்தில் என்ன அடையாளம்? அது ஏன் ஃபாதர் கேட்குறீங்க, அந்த துன்பமான காரியத்தை அப்படிங்கிறீங்களா? எது அடையாளம்? தாலி, மாலை, வாக்கு கொடுப்பது, அதெல்லாம் வார்த்தைகள், அந்த கன்சென்ட் கொடுப்பது, இதெல்லாம் அடையாளங்கள். கண்ணுக்கு தெரியாத கடவுள் அருள், குடும்பம் என்ற அருள் வந்து சேர்க்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொரு அருட்சாதனத்திலையும் அருள் அடையாளத்திலும் கண்ணுக்கு தெரியாத கடவுள் அருள் இருக்கிறது. அதே போன்று இங்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த அடையாளமாக பயன்படுத்துகிறார். சேற்றை உருவாக்கி கண்ணில் பூசி அடையாளப்படுத்தி போய் கழுவு சொல்கிறார். அடையாளம். அப்போ இந்த செய்தி எதை சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு அருள் அடையாளத்திலும் கடவுளுடைய அருள் நிறைந்திருக்கிறது. இங்கும் அந்த சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் பூசும் பொழுது அவனுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. கடவுள் நினைச்சா நேரடியாக குணப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அடையாளம் மூலமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், குணப்படுத்துவார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே என்ன சொல்லணும்? நான் அப்படி சொல்லாம தந்தை மகன் தூயாவின் பெயராலே சொல்ல மாட்டீங்களா? அதுவும் அதே ஃபார்முலா தானே, மாற்றவே இல்லையே. எதுக்கு இது அடையாளம்? இப்படி போட்டாதான் நாங்கள் ஆமேன்னு சொல்லுவோம், அப்படியா? அப்போ நம்ம அடையாளங்கள் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப எல்லாமே அடையாளம். முழந்தால் படியிடுறது அடையாளம், இங்க எல்லாம் அடையாளம். மெழுகுதிரி அடையாளம். மெழுகுதிரி எதுக்கு வச்சிருக்காங்க? அடையாளம். எதுக்கு? இங்க திருப்பள்ளி நேரத்தில் மெழுகுதிரி பற்ற வைப்பாங்க. எதுக்காக? இங்கு உயிருள்ள ஆண்டவர் பிரசன்னமாக போகிறார் என்று. ஒளி என்பது எதை குறிக்கிறது? உயிருள்ள ஆண்டவர் பிரசன்னமாக போகிறார் என்று சுட்டிக்காட்டும் வண்ணமாக ஒளியானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நற்கண்ணி பக்கத்தில் ஒளி அடிச்சுட்டே இருக்கும். காரணம் என்ன? உயிருள்ள ஆண்டவர். நீங்க வீட்டுக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் எதை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் லைட் போடுவீங்க. நீங்க வீட்டில இருந்து கிளம்பி வர்றீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? லைட் இருந்தா, ஒளி இருந்தால் ஆட்களுடைய பிரசன்னம் இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இங்கு ஆண்டோடைய உண்மையான பிரசன்னம் திருப்பலியில் வரப்போகிறது, ஒளியேற்றப்பட்டு இருக்கிறது. என்றுமே பிரசன்னமாக இருக்கிறார், ஒளியேற்றப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நற்செய்தியினுடைய தொடக்கம், இயேசு எதுக்காக இந்த நிகழ்ச்சி எல்லாம் செய்கிறார், எதற்காக இந்த அற்புதத்தை செய்கிற காரணம் என்ன? எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்னைக்கு நற்செய்தியினுடைய அந்த தொடக்கமே அதை சொல்லி தான் தொடங்கி இருக்கணும். நான் இருந்தாலும் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு ஏன் இந்த நிகழ்வை செய்கிறார்? மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, உலகின் ஒளி நானே, ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் அப்படி சொல்றார். அப்போ இயேசு இந்த நிகழ்வை செய்ய காரணம் என்ன? உலகின் ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் பார்வை அற்றிருந்தார், பார்வை பெறுகிறார், ஒளியை பார்க்கிறார். அதே மாதிரி 9ஆம் அதிகாரம், இன்னும் 9:5 வசனம். 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். அப்பொழுதுதான் இந்த நிகழ்வை செய்கிறார், இந்த அற்புதத்தை செய்கிறார். அப்படி என்றால் அந்த பார்வையற்றவருடைய பெயர் இல்லை, அந்த பார்வையற்றவருடைய பெயர் பக்கத்தில் உங்க பெயரை போட்டுங்க. அப்பனா நாம் யாரை ஒளியாக பார்க்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து. அந்த பார்வையற்றவனுக்கு பார்வை கிடைத்தது, நமக்கு பார்வை கிடைத்ததா? நாம் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் பார்ப்பதில்லை. கடைசி வசனம் அப்படிதான் முடியுது. நான் பார்க்கிறோம் சொல்லிட்டு பார்ப்பதில்லை. ஏனென்றால் உண்மையான ஒளியாக இயேசுவை நாம் பார்ப்பதில்லை. அப்போ அந்த பார்வையற்றவர் இயேசுவை பார்த்தார், அவர் இயேசுவை பின்தொடர்ந்தார். நாமும் அதே போன்று பார்வை கண்ணளவில் அல்ல,
உள்ளார்ந்த பார்வை, விசுவாசத்தில் நாம் பார்வை பெற வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் முதிர்ச்சி பெற்றவர்களாக, விசுவாசத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் பாருங்க. நான் வாசிச்சது, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஃபாதர் வந்து பங்கு மக்களை கூப்பிடுறாங்க. பங்கு மக்களை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் சர்ச்சு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிட்டான் ஒருத்தன். அதனால நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணி கடவுள் எப்படியாச்சும் அந்த டாஸ்மாக் எடுக்கணும்னு ப்ரேயர் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. என்ஜிஓ காலனி மக்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் இதை ரொம்ப நல்லவங்களாச்சு, டக்குன்னு வந்துடுவீங்க. வந்த உடனே என்ஜிஓ காலனி மக்கள் ஃபுல்லாக கோயில் நிரம்பி இருக்குது. நல்லா ஜபிக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் ஆண்டவர் எங்கே எடுத்து மாற்றும் ஆண்டவர் எல்லாம் ஜபிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பயங்கரமான மழை, இடி இடிச்சு அந்த டாஸ்மாக்கு தரைமட்டமாயிடுச்சு. டாஸ்மாக் கடைக்காரன் சும்மா இருப்பானா? கேஸை போட்டான் கோர்ட்டில் போய். கேஸை போட்டு என்ன கேஸ் போட்டான்? இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபித்து என்னுடைய டாஸ்மாக் கடையை இடித்து விட்டார்கள், அவருடைய ஜெபத்தால் தான் இந்த டாஸ்மாக் இடிஞ்சிச்சு அப்படின்னு கேஸ் போட்டான். விசாரணை நடக்குது. உடனே ஒவ்வொருத்தரையா ஜட்ஜு கூப்பிட்றாங்க, கொயர் மெம்பர்ஸ் கூப்பிட்றாங்க. கொயர் மெம்பர்ஸ், நீங்கள் பாட்டு பாடினீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. சொன்னேன் கொயர் மெம்பர்ஸ், இல்லை நாங்கள் வார வாரம் பாடுறவங்க தான், நான் பாடிட்டு அப்படியே போயிடுவோம், எங்களுடைய பாட்டு நல்லா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பங்கு பேரவை அல்லது அன்பி பொறுப்பாளர் கூப்பிட்டாங்க. நீங்களாம் சேர்ந்து ஜெபிச்சிங்க? ஆமாம் ஜெபிச்சோம். நீ உங்கள் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்களே. அல்ல நாங்கள் எப்பவும் ஜெபிக்கிறோமா ஜெபிச்சோம், அதனாலெல்லாம் அந்த இடிக்குன்னு சொல்லி நான் நம்பலைங்க, அதனால் நாங்கள் ஜெபிச்சோம், மக்கள்லாம் வந்தாங்க ஜெபிச்சோம். அதில் பங்கு சாமியார் கூப்பிட்டாங்க. உங்கள் பங்கு சாமியார் நான் தான், சரிங்களா, இன்னைக்கு நான் தான் பிரசங்கம் வைக்க வந்தனால கூப்பிட்டேன். ஃபாதர் கூப்பிட்டு கேட்ட உடனே ஃபாதர்னு சொல்கிறாரு, இல்லைங்க நான் பொதுவாக கூப்பிட்டு மாதிரி கூப்பிட்டாங்க, எப்போவுமே ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சோம், அது பாட்டு மழை பெஞ்சு அது பாட்டு இடி இடிச்சு, எங்கள் ஜெபத்தினால் இல்லைங்கன்னு சொன்னான்னு சொல்லிட்டார். யாருமே ஏற்றுக்கல, எங்கள் ஜெபத்தினால தான் இடிஞ்சு விழுந்துட்டு. உடனே ஜட்ஜு தீர்ப்பு எழுதுகிறார். இந்த வழக்கு இப்படியாக எழுதப்படுகிறது. எப்படி? கிறிஸ்தவருடைய ஜபத்தினாலே அந்த டாஸ்மாக் இடிந்து விழுது என்று டாஸ்மாக் கடைக்காரனே நம்பினாலும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஜபத்தினால் தான் இடிந்து விழுது என்று நம்பாததால் இந்த வழக்கானது தள்ளுபடி செய்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார். அப்படிதான் நம்முடைய ஜபம் இருக்கு, நம்முடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டுட்டு பின்னங்கால் புடலில் அடிக்க ஓடிடுறது. அப்போ டாஸ்மாக் கடைக்காரர் நம்புறான் நம்முடைய ஜபத்தினால தான் இடிஞ்சு விழுதுன்னு. ஆனா நம்முடைய ஜபம், ஐயோ அந்த மாதிரி நம்பிக்கை இல்லையே, அதெல்லாம் அந்த பிரச்சனை வந்துட்டு ஒதுங்கிடுறது. அது அப்படி இருக்க கூட நம்முடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளை விட்டு விலகாது ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அபிரகாமை விசுவாச தந்தைன்னு சொன்னோம். காரணம் என்ன? தன்னுடைய ஒரே மகனையும் அவர் பலியிட தயாரானார். அதனால அவர் அபிரகாம் விசுவாச தந்தை ஆனார். ஆனா நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த நம்முடைய விசுவாசம் ஆழமானதாக உறுதியானதாக இருக்க வேண்டும். நேரம் ஆயிடுச்சுன்னா கை தூக்கிடுங்க. நீங்க யாரும் தூங்கலைன்னு நினைக்கிறேன். தூங்குனீங்கன்னா நான் பிரசங்கத்தை அப்படியே முடிச்சிடுறேன். அதுக்குன்னு தூங்குற மாதிரி நடிக்காதீங்க, சரிங்களா? அப்போ அபிரகாம் விசுவாசம் தந்தைன்னு சொல்ல காரணம் என்ன? தன்னுடைய ஒரே மகனையும் பலி கொடுத்தான். நாங்க செமினர்ல ஒரு டிராமா போட்டோம். என்ன டிராமானா அபிரகாம் ஈசாக்கு டிராமா. நமக்கு கதையெல்லாம் தெரியும் இல்லையா? அந்த சூழ்நிலை வரும்போது என்ன மாறும்? அந்த கத்தி உயர்த்தும் போது கடவுள் என்ன சொல்வாரு? அபிரகாம் அபிரகாம். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரியும். அபிரகாம் ஈசாக்கு கூட்டிட்டு போனோன்னு அந்த பலியிடக்க ஆடுங்கன்னு கேட்பாரு. ஆடு கடவுள் தருவான்னு சொல்றாரு. அப்புறம் தன்னுடைய மகனை கட்டி அந்த பீடத்தில் படுக்க வச்சு வெட்ட போகும்போது கடவுள் என்ன சொல்வார்? அபிரகாம் அபிரகாம் என் மகன் மீது கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவார். இது நமக்கு தெரியும். டிராமா நடிக்கும் போது உண்மையான கத்தி எடுத்துட்டு போயாச்சு. நான் தான் அபிரகாமா நடித்தேன். இன்னொரு பிரதர் கொஞ்சம் கூலையா இருந்தார். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் அவரை ஈசாக்கா மாற்றிட்டோம். அப்போ அவரை கூட்டிகிட்டு போகிறோம், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவர் கேட்குறாரு. டைலாக்லாம் கரெக்டாக போகுது. நாங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ண பர்ஃபெக்டாக முடிஞ்சு சூப்பரான ட்ராமா. ஒரிஜினல் அந்த ரிஹர்சல்லாம் முடிஞ்சு அந்த ஃபங்க்ஷன் வந்த அன்னைக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. நாங்கள் நடிக்கிறோம், கரெக்டாக பர்ஃபெக்டாக டைலாக்லாம் கரெக்டாக போகுது. அப்போ அந்த கத்தி ஓங்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர் மைக்கில் சொல்லணும், அபிரகாம் அபிரகாம் என் மகன் மீது கை வைக்காதுன்னு சொன்ன உடனே பக்கத்தில் ஒரு ஆடு இருக்கும், ஆட்டு வெட்டி பலியிட்டு அப்படியே ட்ராமா பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. இல்லை பக்காவாக போயிட்டுருக்கு. அவர் கூட்டிகிட்டு வந்தாச்சு. நம்ம தான் வெட்ட போகிறது இல்லைல்ல. ஓங்கும் போது கடவுள் கூப்பிட்டுருவார். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரிஜினல் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டேன்.
நல்ல நல்ல ஷார்ப்பாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ அவனை கட்டி படுக்க வச்சாச்சு. ஈசா கட்டி உடனே ஈசாக்கு, அப்பா ஆடு இங்கே, ஆடு தான் பலியிடணும். இல்லை கடவுள் உன்னை பலியிட சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு நான் கத்தி ஓங்குறேன். ஓங்கணுன்னு பின்னாடின்னு சொல்லணும். அந்த நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு. நான் கத்தி ஓங்கிட்டேன். நான் வெட்டுறதா வேணாமா சொல்லுங்க? பின்னாடி சவுண்டு வரல. நான் என்ன பண்ணும்? பின்னாடி படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு வெட்டிராதரா கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்கடா. அப்போ ஒருவேளை நமக்கு அதான் தெரியும், அதனால ஓங்கிட்டே இருக்கேன். எப்போ கரண்ட் வருதோ அப்போ வரைக்கும் ஓங்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 hour ஆனாலும் கை இப்படி தான் நிற்கும், வெட்ட மாட்டேன். ஏன்னா நமக்கு கதை தெரியும், மக்களுக்கும் தெரியும் வெட்ட மாட்டான்னு. இவங்க ஒரிஜினல் கத்தியை பார்த்து பயந்து நடிக்கிட்டா. இவங்க எங்கேயாச்சும் வெட்டிட்டான்னு என்ன பண்றது? ஆர்வக்கோளம் இல்லை. அபிரகாம் சொல்லவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் முன்னாடி கரண்ட் வந்து அப்புறம் டிராமா காமெடியா போயிடுச்சு. இப்ப நான் கேட்கிற கேள்வி, ஒருவேளை அபிரகாம் கத்தி ஓங்கும் போது கடவுள் அழைக்காமல் இருந்திருந்தால் பலியிட்டு இருப்பாரா? பலியிட்டு இருக்க மாட்டாரா? பலியிட்டு இருப்பார். அபிரகாம் தெரியுமா கடவுள் இந்த நேரத்தில் வந்து கூப்பிடுவான்னு? தெரியுமா தெரியாதா? தெரியாது. நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பைபிள் வாசிச்சிருக்கோம். அப்போ அபிரகாமுக்கு தெரியாது இவர் எந்த நேரத்தில் கூப்பிடுவான்னு தெரியாது. நான் அந்த ஈசாக்க கூட்டிட்டு வரும்போது கூப்பிடுவாரா? அந்த கயிறில் கட்டும் போது கூப்பிடுவாரா? பீடத்தில் படுக்க வைக்கும் கூப்பிட நினைக்கவே இல்லை. அவர் வாட் தன்னுடைய வேலை செய்து கொண்டே இருந்தார். ஒருவேளை கடவுள் அழைக்காமல் இருந்திருந்தால் அவர் பலியிட்டு இருப்பார். தன்னுடைய ஒரே மகனையும் பலியிட்டு இருப்பார். கடவுளிடம் கேள்வி கேட்கவே இல்லை. அவர் என்ன செய்கிறார்? இதோ கடவுளே, நீ என்னுடைய சந்ததியை கடல் மன பரப்பை போல் பெருகச் செய்வேன் சொன்னீங்களே, ஒரே ஒரு மகனை கொடுத்து அவரையும் பலியா கேட்கிறீரே என்று கடவுளிடம் அவர் கேள்வி கேட்கவில்லை. தன்னுடைய ஒரே மகனையும் கடவுளுக்காக பலியிட அவர் தயாரானார். அதனால் அபிரகாம் விசுவாசம் தந்தையாக மாறினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆதலால் இன்றைய நற்செய்தியிலே அந்த பிறவி குருடன் அவன் இயேசுவை நம்பி பின்தொடர்ந்தான். அதே போல நாமும் அகவொளியை பெற்று உண்மையான ஒளியாக இயேசுவை பின்தொடர ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் அபிரகாமை போன்று பின்தொடர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட விசுவாசமா நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அடுத்ததாக எந்த கேரக்டர் இருக்குது? பரிசேயர். பரிசேயர் என்ன சொல்கிறார்? ஐந்தாவது கேரக்டர். பரிசேயர் என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தராக கூட்டு போறாங்க, எப்படியாச்சு இவரை சிக்க வைக்கலான்னு. எத்தனை முறை அந்த குருடன் கேட்கிறாங்க, அந்த பார்வை பெற்றவர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன செஞ்சாரு, யார் செஞ்சாருன்னு கேட்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றார், என்னை யார் என்னன்னு எனக்கு தெரியாது, என்னை குணப்படுத்தியவர் இப்படி சேரை பூசினார், போய் சிலோவம் குளத்தில் கழுவு சொன்னார், நான் பார்வை பெற்றேன், அதான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எப்படியாவது இயேசுவின் மீது குற்றம் சுமத்தலாம் என்று அந்த பரிசேயர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆதலால் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், பரிசேயர் நமக்கு தரும் செய்தி, பல்வேறு நபர்கள் நம் மீது குற்றம் சுமத்துவார்கள், குற்றம் சுமத்த வாய்ப்பை தேடுவார்கள், இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுவார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், ஆழமான விசுவாசத்தோடு இருங்கள், ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஊழியனாக இருந்து நம்முடைய பணிகளை தொடர வேண்டும். ஆதலால் பார்வை பெற வேண்டியது யாரு? நம்மனா. அதனால் பார்வை பெற்றவர் நம்மளாக இருக்கணும். உண்மையான ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து அந்த ஒளி. ஆதலால் இயேசுனுடைய அந்த ஒளியை பெற்று நாம் அவருடைய பாதையிலே பின்தொடரும் போது உண்மையான ஒளியை நாம் பின்தொடர வேண்டும். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முடிச்சிடுறேன். யோவான் நற்செய்தி 1:4. அவரிடம் வாழ்வு இருந்தது. எவரிடம்? இயேசுவிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளில் இருந்தது. எந்த ஒளி? இயேசு என்னும் ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி. அப்ப இயேசு கிறிஸ்து சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். அவரே அந்த ஒளி. அந்த ஒளியை பின்பற்ற வேண்டும். அவரே அந்த ஒளி. யோவான் என்று ஒரு அடுத்த வசனம் வாசிங்க. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். யாரு? யோவான். திருமுழுக்கு யோவான் இருந்தார். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் அவர் வழியாக நம்புமாறு. அவர் யாரை குறித்து சான்று பகர்ந்தார்? ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி. அப்புறம் அவர் அந்த ஒளி அல்ல. யார் அந்த ஒளி அல்ல? யோவான் அந்த ஒளி அல்ல. யோவானை பின்பற்ற வேண்டாம். ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அடுத்த வசனம் வருது. மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அப்ப யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி. இந்த பார்வையற்ற குருடன் ஒளி பெற்றான்.
அந்த பார்வை பெற்றான், அந்த ஒளியை பின்தொடர்ந்தார், இயேசுவை பின்தொடர்ந்தார். அதே போன்று நாமும் பார்வை பெற்றவராக விசுவாச கண்கள் திறக்க வேண்டும், விசுவாசில் ஆழமாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அபிரகாமுக்கு இருந்த விசுவாசம், ஈசாக்கு இருந்த விசுவாசம், யாக்கோபுக்கு இருந்த விசுவாசம், அனைத்து அப்போஸ்தலர்களுக்கு, அனைத்து சீடர்களுக்கு இருந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்து ஒளியாகி இயேசுவை பின்பற்றுவோம். ஒளியாகி இயேசு நிலைவாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்வார். ஆமீன்.